தமிழ் வளர்த்த இத்தாலிய பேரறிஞர் வீரமாமுனிவர் 345வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மரியாதை செலுத்தினார். தேம்பாவணி என்னும் தமிழ் காவியத்தை படைத்து வழங்கியவர் வீரமாமுனிவர். இவர் இத்தாலிய நாட்டைச் சேர்ந்தவர். கிறித்தவ சமய தொண்டுக்காக தமிழகம் வந்து தமிழின் சிறப்பினால் ஈர்க்கப்பட்டு தமிழ் தொண்டராகவும் தமிழ் அறிஞராகவும் மாறினார். வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி ஆகும். கிறித்தவ சமய பணி செய்வதற்காக அவர் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டார். கிபி 1710 இந்தியாவுக்கு வந்தார். கோவா, கொச்சி, அம்பலக்காடு வழியாக மதுரை மாவட்டத்தில் உள்ள காமநாயக்கன்பட்டியை வந்தடைந்தார். தமது சமயப்பணி தமிழ்நாட்டில் வெற்றி பெற வேண்டுமெனில் தமக்கு தமிழ் அறிவு மிகவும் இன்றியமையாதது என்று நன்கு உணர்ந்தார். தமிழ் பணி புரிந்த ராபர்ட் டி நொபிலி என்னும் மேலை நாட்டு இரடியடியாரைச் சேர்ந்து அவரை பற்றி கேள்விப்பட்டார். அவர் போலவே நாமும் இறைவணியை செய்திட விரும்பினார். அதனால் இவரும் தமது பெயரை தைரியநாதர் என்று மாற்றிக்கொண்டார். பின்னாளில் மக்கள் பணி செய்திட வீரமாமுனிவர் என்றே அழைத்தார். வீரமாமுனிவர் பெயர் மாற்றம் செய்து கொண்டதோடு நம் நாட்டில் இருந்த சமய தொண்டர்களைப் போலவே தாமும் நெற்றியில் சந்தனம் பூசி காதில் முத்துக்கடுக்கன் அணிந்து காவி அங்கி உடுத்திட புலித்தோல் பதிக்கப்பட்ட இருக்கையில் அமரத் தொடங்கினார். இப்படி தோற்ற மாற்றம் செய்து கொண்டது மட்டுமல்ல, காய்கறி உணவை மட்டுமே உண்டு சைவ உணவினராகவும் மாறினார். பல்வேறு தமிழ் இலக்கிய இலக்கண நூல்களையும் அகராதிகளையும் எழுதி வெளியிட்டார் வீரமாமுனிவர். 1747 ஆண்டு தமிழ்நாட்டிலேயே உயிர் நீத்தார். இப்படிப்பட்ட பெருமைக்குரிய வீரமாமுனிவர் அவர்களின் பிறந்த நாளை அரசு விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதேபோல் தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழ் வளர்த்த இத்தாலிய பேரறிஞர் வீரமாமுனிவர் 345வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு காமநாயக்கன்பட்டியில் அமைந்துள்ள மணிமண்டபத்தில் உள்ள திருவுருவச் சிலைக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் புனித பரலோக மாதா பசலிக்கா பங்கு தந்தை மோயிஸ், கயத்தார் வட்டாட்சியர் அப்பனராஜ் மற்றும் சீர்மிகு பெருமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா கலைக்குழு ஜெகஜீவன்.